ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் குட் திங்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு பாஸ் தி எக்ஸாம். நம்ம கொஞ்சமாக படிச்சுட்டு எப்படி வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக இப்போ நான் உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, do not study all chapter in one day. வந்து ஒரே நாளில் வந்து நம்ம ஆல் சாப்டரையும் வந்து நம்ம கவர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம மண்டையிலே நிற்காது. ஸோ வந்துட்டு நம்ம படித்து சாப்டரை வந்துட்டு நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் உள்ளது எல்லாமே மறந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டு. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, வாட்ச் யூடியூப் அண்ட் ஸ்டடி. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ மறந்து போயிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே நடத்தியிருப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து புரியலை அப்படிங்கும் போது நம்ம வந்து டக்குன்னு வந்து ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, யூடியூப்பில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் இது தான். ஸோ வந்து நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா வந்துட்டு புரியவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் போட்டிருப்பாங்க நம்ம படிக்கிற இதை பற்றி. ஸோ வந்துட்டு அதை பார்த்து சர்ச் பண்ணி நம்ம படிக்கலாம். இப்போல்லாம் மேத்தமேட்டிக்ஸில் கூட ஒரு சம்முமே வந்துட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதில் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து கிளாஸ் ரூமில் வந்து கவனிக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து யூடியூப் இருக்குது. ஸோ வந்து நம்ம அதிலே பார்த்து வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நோட்ஸ். இது வந்துட்டு மெயின். ஸோ வந்துட்டு நம்ம வந்து டீச்சர் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் சரி, நோட்ஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்து ஏதோ குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக வந்து நம்ம நோட்ஸ் எடுத்துப்போம். ஸோ வந்து அவங்க சொல்கிறது அப்படியே கிளியராக நம்ம வந்து எழுத மாட்டோம். ஸோ குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக வந்து நம்ம எழுதி வச்சுப்போம். ஸோ வந்துட்டு நான் வந்து என்னோடய காலேஜுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் அப்போ நான் வந்து ஒரு மெட்டீரியல் கூட வாங்கலை. நான் வந்து எப்படி வந்துட்டு பாஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஜெராக்ஸுமே நான் வாங்கலை. நான் சொல்லவும் இல்லை. ஸோ நான் காலேஜுமே இர்ரெகுலர் தான். நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு சிலபஸ் மட்டும் என்னோடய ஃப்ரெண்ட்கிட்டேருந்து நான் வாங்கிப்பேன். சிலபஸ் மட்டும் வாங்கிட்டு ஸோ வந்து சிலபஸில் என்னென்ன உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து சிலபஸ்லேயே இருக்கும். ஸோ வந்து எல்லாமே வந்துடும். ஸோ வந்துட்டு நான் அதை வந்துட்டு மெயினாக எனக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை யூடியூப்பில் நான் போடுவேன். அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர்லாம் நல்லா டீட்டெயிலாக நல்லா புரிகிற மாதிரி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன், எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் நோட்ஸில் இப்போ எழுதிட்டு இருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி நான் வந்து பாயிண்ட் போட்டு எழுதிப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து டக்குன்னு ஈஸியாக எனக்கு மெமரியும் ஆகிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாயிண்ட் போட்டு எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நார்மலாக ஏதாவது கொஷின் கொடுத்து அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதை ஹெட்லைனாக போட்டுட்டு டைப்ஸ் எல்லாமே ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்டாக போட்டுட்டு நோட்ஸ்லேயுமே அப்படி எழுதி வச்சுப்பேன். ஸோ வந்துட்டு நமக்கு டக்குன்னு வந்துட்டு ஒரு நாலு டைப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைப் வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இந்த மாதிரி ஒரு டைப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட்டில் எழுத நினப்பு வரும். ஸோ வந்துட்டு நான் அப்படி தான் வந்து எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ட்ராயிங் அண்ட் ஃபார்முலா. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ட்ராயிங் அண்ட் ஃபார்முலா ரெண்டும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம வந்து டெஸ்ட்டாக இருக்கட்டும் எக்ஸாமாக இருக்கட்டும் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவும் சரி இந்த ட்ராயிங்கும் சரி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் பெருசாக எழுதியோ இல்லை வரைஞ்சோ நம்ம காட்டணும் அப்படின்னா ஸோ அதுக்காக வந்துட்டு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன ஃபார்முலா இருந்தால் கூட இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஃபார்முலா இருந்தால் கூட அதை பாக்ஸ் போட்டு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நான் படிக்கிற காலத்தில் வந்து என்னோடய டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தது. ஸோ எதுவுமே சரி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சோம் ஃபார்முலா அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க் இல்லை 1 மார்க்காவது கிடைக்கும். ஸோ நம்ம ஃபுல் சம் தப்பாக எழுதியிருந்தாலும் நம்ம அந்த ஃபார்முலா கொஞ்சம் பாக்ஸ் போட்டு காட்டணும். அப்படி லாஸ்ட்டு எண்டிங் வந்துட்டு நம்ம வந்து ஆன்சர் கரெக்டாக எழுதியிருந்தோம்னா அதையும் பாக்ஸில் போடுவோம். ஸோ அதுவும் போட்டுட்டு ஃபார்முலா இருக்கிற சம்மா இருந்தால் நம்ம வந்து அந்த ஃபார்முலாவையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு அதுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ராயிங். இப்போ வந்து சயின்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம நிறைய ட்ராயிங் வரைவோம். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் குட்டி குட்டி ட்ராயிங்ஸ் வரும், ஃப்ளோ சார்ட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தியரியெல்லாம் நம்ம கொஞ்சம் பெருசாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராயிங் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா குட்டியாக சின்னதாக வரைவோம். ஸோ அது மாதிரி பண்ணாமல் தியரி எவ்வளோ பெருசு எழுதியிருக்கோமோ அதே மாதிரி ஃப்ளோ சார்ட்டும் சரி கொஞ்சம் பெருசாக போட்டு காட்டணும். ஸோ நான் எப்படி அப்படின்னா தியரியில் வந்துட்டு
எப்படியும் எனக்கு தோன்றது. ஸோ கதையாக எழுதணுமோ எழுதிட்டு ஃப்ளோ சார்ட் வந்துட்டு நம்ம புக்கில் எப்படி இருக்கோ அதை அப்படியே படித்து வச்சுட்டு அந்த ஃப்ளோ சார்ட்டை போய் எழுதணும் அப்படின்னா டயக்ராம் தான் டக்குன்னு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ வந்துட்டு உள்ளதை கரெக்டாக எழுதிடணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் போட்டுருவாங்க. ஸோ 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் வாட் யூ ஸ்டடி ஃபஸ்ட். ஸோ வந்துட்டு நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போனாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படித்ததை ஃபஸ்ட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தெரியாததை கூட கொஞ்சம் யோசித்து ஸோ அது ரிலேட்டடாக எதுவும் படிச்சிருப்போம். ஸோ அதை ஞாபகப்படுத்தி கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு நம்ம படித்ததை வந்துட்டு எழுதிக்கணும். ஸோ வந்துட்டு அது ஒரு 10 கொஷின்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு 7 கொஷின்ஸாக இருக்கலாம், எது நம்மளுக்கு தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்தடுத்த கொஷின் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக கூட எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன் வேர்ட் கொஷின்ஸு. ஸோ ஒன் வேர்ட் எப்போவுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும் கொஷின் பேப்பரில் அப்படின்னாலுமே ஒன் வேர்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ வந்து மேத்தமேட்டிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 12 வரும், 13 வரும், 15 வரும், ஸோ நிறைய வரும். ஸோ வந்துட்டு 1 மார்க்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 10 மார்க்கு அந்த மாதிரி படிக்காமல் ஸோ வந்து நம்ம வந்து 1 வேர்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா அந்த மார்க்கை வந்து நம்ம 1 மார்க்கில் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ 6 பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.